ஆம் அன்பர்களே, பல அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறுவனம் சிங்கள மொழி சேவையை ஆரம்பித்து வைத்தது. இதன் முழு நோக்கம் எமது கருத்துக்கள் அரசை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு ஏக்கம். இரண்டாவது, இந்த வடகிழக்கு மக்களின் ஓரளவு அறியக்கூடிய விடயங்கள், என்னால் பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் சிங்கள மக்களை போய் சேர்வதில்லை. எல்லாமே இந்த தமிழ் பேப்பரை பார்க்கணும், தமிழையே கேட்டுட்டு போறதால அது ஒன்றும் பெரிய சாதனை ஈட்டாது. அதனால்தான் இது மக்கள் சேவையாகத்தான் இந்த சிங்கள சேவை வந்திருக்கின்றது. எனவே இந்த சிங்கள சேவைக்கும் உங்களது ஆதரவு தேவைப்படுகின்றது. அரசாங்கம் எமது தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கின்ற அநீதிகளை அரங்கேற்றவும், எமது பாதிக்கப்பட்ட மக்களின் விடயங்கள் சிங்கள தேசத்தை போய் அடைய வேண்டும் ஒரு நோக்கத்துக்காகவே ஒரே நிறுவனம் சிங்கள சேவையும் செய்கின்றது. எனவே இன்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் இந்த சேவை அமலுக்கு வருகின்றது. அது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களிடம் இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் கொண்டு போகின்றோம். எனவே எமது இமெயில் ஊடாக அந்தந்த ஊர்களில் நடக்கின்ற இந்த கரத்தில் பிடிச்ச திணைக்களம், தொல்லை திணைக்களம், அப்புறம் வைல்ட் லைஃப் திணைக்களங்கள் எல்லாம் நம்ம மக்கள்ல காணியை பிடிக்கிறதும் அழிக்கிறதும் எடுக்கிறதும், கண்ட இடங்களில் இரவில் ரகசியமான முறைகள்ல மண்ணுக்குள்ள போய் சிலையை பதிச்சு வச்சு தூக்குறது, இப்படி பல வகையான விடயங்களை நாம மக்களிடத்துல அரங்கேற்றணும். சிங்கள மக்கள் வாழாத இடத்துக்கு இன்னத்துக்கு சிங்கள பணத்துல தேவையில்லை. அதே அந்த மாதிரி விடயங்களை அரசுக்கும் சொல்லி மக்களுக்கும் சொல்லி இது நியாயம் இல்லை அநியாயம் என்று சொல்லி நாம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிகளை இந்த சிங்கள சேவை மூலம் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே வடகிழக்கு முழுவதும் இப்படியான சம்பவங்கள் இரகசியமான முறையில் அரங்கேற்றப்படும் போது எங்களுக்கு அதை எத்தி வையுங்கள், நாம் அதை உரிய இடங்கள் தட்டி வைப்போம். ஏனெனில் அது உரிய இடங்களை போய் சேர அளவுக்கு தான் இந்த சிங்கள சேவை இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாம் செய்திக்குள் செல்லலாம். அன்பு நேயர்களே, நாம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக நாம் ஒரு செய்தி தந்திருந்தோம். உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள 10,000 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணையை ஈரான் வெளியிட்டுள்ளது. இதுதான் உலக கண்களுக்கு அப்பால் அமெரிக்கா என்ற கழுகையும் இஸ்ரேல் என்ற கழுகுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்திருக்கின்றது ஈரானின் 10,000 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணை. இதுதான் இறுதியாக ஈரான் வெளியிட்ட மிகப்பெரிய ஏவுகணை. இன்று உலகத்தின் அச்சத்தையே கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது உலக வல்லரசுகளுக்கெல்லாம் இது ஈரான் மீது ஒரு கண் இருப்பதாலும் ஈரான் மீது ஒரு போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அதிகரித்து வருகின்றது அமெரிக்காவுக்கு. அப்ப ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது ஈரான் மீது ஒரு தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றார் என்றுதான் ஈரானின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஈரான் அதற்கும் தயாராக எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது. எந்த ஒரு நிலைமையிலும் ராணுவ தாக்குதல்கள் ஈரான் மீது வருகின்ற போது அதை தாம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவே ஈரான் அறிவித்திருக்கின்றது. கடந்த வாரங்களாக ஈரானில் மிக அதிகமான பதட்டம் நிலவி வருகின்றது. அமெரிக்கா மீது அழுத்தத்தை நெதன்யாகு அதிகரித்து வருகின்றார். ஈரான் மீது உடனடியாக நாம் முந்திக்கொண்டு தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்ற வகையில் அந்த நிகழ்வு நடந்து வருகின்றது. ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்க இஸ்ரேல் அமெரிக்க படைகளும் தயாராகி வருகிறது. இதனால நாடு முழுவதும் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே பல வரிகளில் இருந்து விலக்கு அளித்துள்ளது ஈரான் அரசு. ஆபீசர்ஸ்க்கெல்லாம் எந்த வரியும் அடிக்கிறல்ல. பல மாதங்களுக்கு எதிர்வருகின்ற போர் நீடிக்கும் பட்சத்தில் மக்கள் எந்த வகையிலும் பொருளாதார பாதிப்பை சந்திக்க கூடாது என்பதுதான் முதன்மை நோக்கமாக ஈரானுக்கு இருக்கின்றது. இப்ப ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த நெதன்யாகு வலியுறுத்துகிறார் என்றதும் ஒரு தகவல். இது ஒரு புறம் இருக்க, ட்ரம்பின் முன்னுரிமைகளுடன் இது மோதப் போகுதாம். அமெரிக்காவின் ஜனாதிபதியின் தளம் ஈரானில் தலையீட்டை எதிர்க்கும் அதே வேளையில் இஸ்ரேல் ஆதரவு நன்கொடையாளர்களும் பருந்துகளும் அமெரிக்காவின் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் வலியுறுத்தி வராங்களாம். அது வேறொரு தகவல். ஆக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுக்கும் உலகிற்கும் ஈரானிய அச்சுறுத்தல் இருப்பதாக தொடர்ந்து எச்சரித்து வருகின்றார். அப்ப அந்த எச்சரித்ததுக்கு மேல இந்த 10,000 கிலோமீட்டர் இழுக்கும் என்றால் எங்க போய் அழிய போகுது? அமெரிக்காவை அழியக்கூடிய திறமையை ஈரான் வைத்திருக்கின்றது. பார்க்கலாம். மோதல் வரக்கூடாது, வந்தால் நம்மளால் தடுக்க முடியுமா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் மாதத்தில் அந்த எச்சரிக்கைகளுக்கு செவிதாய்த்து தெஹ்ரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கினார் என்பதும், ஆனால் நெதன்யாகு இன்னும் திருப்தி அடையவில்லை என்றும்,
நெதன்யாகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றார். இன்னும் அடிக்கணும் ஈரான் மீது மண்டு. ஈரானும் அதற்கு தயாராயிற்று. இந்த முறை ஈரான் ஏவுகணை திட்டத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது என்றுதான் இஸ்ரேல் நெதன்யாகு சொல்கின்றார். இஸ்ரேலிய அதிகாரிகளும் அவர்களது அமெரிக்க கூட்டாளிகளும் மீண்டும் ஈரானுக்கு எதிரான போர் முரசுகளை அடித்து தெஹ்ரானின் ஏவுகணைகளை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வாதிடுகின்றார்கள். ஒருபுறம் இப்ப ஈரானும் மற்றொரு மோதல் ட்ரம்பின் கூறப்பட்ட வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகளுக்கு கடுமையான எதிர்ப்பாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். சர்வதேச கொள்கை சிந்தனை குழுவின் மையத்தின் ஒரு மூத்த உறுப்பினரான சினா டுசி ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் ராஜதந்திர உறவுகளை உருவாக்கவும் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் நெதன்யாகு பிராந்தியத்தில் ராணுவ ஆதிக்கத்தை நாடுகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றார். ஈரானிய அரசை உண்மையிலேயே உடைக்க ஈரானுக்கு எதிரான நிரந்தர போர்களுக்கான அமெரிக்காவின் இந்த விருப்பம் இஸ்ரேலின் சவாலற்ற ஆதிக்கம், சவாலற்ற மேலாதிக்கம் மற்றும் விவாதத்திற்கான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது என்றும் டுஷி குற்றம் சாட்டுகின்றார். எனவே நெதன்யாகுவின் இலக்குகளின் மூலமும் அமெரிக்காவை ஆதரிக்க அவர் விரும்பும் திசையும் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் என்றும், ஆனால் அது அமெரிக்க நலன்கள் வேறொரு திசையில் சென்று அமெரிக்காவின் நேரடி இராணுவ ஈடுபாடு தேவையில்லாத பிராந்தியத்தில் அதிக ஸ்திரத்தன்மையை விரும்புவதால் ஒரு உச்சத்திற்கு வரப்போகிறது என்றும் டுஷி எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேல் கிட்டத்தட்ட தினமும் மீறி வரும் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்திலிருந்து தன்னை ஒரு சமாதான தூதராக காட்டிக்கொள்ளும் கிரான்ஸ் 3000 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வந்ததாக கூறி வருகிறார். அது ஒரு பச்சை புருடானே. அங்க எங்க இருக்கு அமைதி? வடகிழக்குல ராணுவம் கையாண்டது போல நினைச்ச நேரம் வந்து அடிக்கிற, இடிக்கிற, உதைக்கிற, மிதிக்கிற, பிடிச்சிட்டு போற, ஷூட் பண்ற, அது அவ்வளவு இன்னும் காசாவில் நடக்குது. ரெண்டும் ஈக்குவல் தானே. வடகிழக்கில் நடக்கிற ஈக்குவல் தான் காசாவில் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்குள்ள எங்க இவர் சமாதான தூதுவரன் தனக்கு தானே தாலி காட்டி கொண்டுட்டு வாழ வேண்டியதா? மேலும் அவரது நிர்வாகத்தின் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தேசிய பாதுகாப்பு உத்தி இந்த பகுதி கூட்டாண்மை, நட்பு மற்றும் முதலீட்டுக்கான இடமாக வளர்ந்து வருகிறது என்று கூறுகிறது. இனி அமெரிக்காவிற்கு முன்னுரிமையாக இல்லை. மத்திய கிழக்கு தனது ராணுவ மற்றும் மூலோபாய தடத்தை குறைப்பதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ள நிலையில் வாஷிங்டனை மோதலுக்கு இழுக்கக்கூடிய ஒரு போருக்கு இஸ்ரேல் ஆதரவு அளிப்பதாக தெரிகிறதா? கடந்த தசாப்தங்களில் ஈரானின் அணுசக்தி திட்டம் அதன் பாதுகாப்புக்கும் உலகிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இஸ்ரேல் முழக்கமிட்டு வருகிறது. ஆனால் ஜூன் மாதத்தில் 3 ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அந்த திட்டத்தை அழித்து விட்டது என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அது ஏற்கனவே எல்லாவற்றையும் அகற்றி அணுகுண்டு சோதனையும் வெற்றி அளித்துள்ளதாக நாம் சொல்லியிருக்கின்றோம். பிந்திய செய்திகளில் பல உளவு தாவனங்களும் சொல்லி வருவது ஈரான் ஏற்கனவே அந்த 13 தினங்களுக்குள்ளேயே மலை பகுதி கொண்ட பிரதேசத்தில் தனது அணு பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது என்பதும் அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். ட்ரம்பின் மதிப்பீட்டின்படி துல்லியம் எதுவாக இருந்தாலும் அவரது அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதியுடன் பகிரங்கமாக முரண்படுவதை தவிர்க்க மற்றொரு முட்டாள்தனத்தை கண்டுபிடிக்க இஸ்ரேலை தள்ளியுள்ளது என்றும் ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. ராஜதந்திரத்தை ஊக்குவிக்கும் அமெரிக்க சிந்தனை குழுவான குயின்சி இன்ஸ்டிடியூட்டின் நிர்வாக துணை தலைவர் ரீடா டாப்சி அணுசக்தி பிரச்சனை சரியானதோ அல்லது தவறானதோ தீர்க்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்ததால் இஸ்ரேல் தெஹ்ரான் மீது அழுத்தத்தை தக்க வைக்க ஏவுகணைகள் மீது கவனம் செலுத்துகிறது என்றும் கூறுகிறார். இங்க வந்துட்டு நாம ஒரு மாதத்துக்கு மேல் சொல்லிக்கிறோமே 10,000 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணை உலகத்தை அச்சுறுத்த போகிறது. இந்த ஒரு விடயம் தான் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அச்சம் கொண்டு இருக்கின்றது. முந்திக் கொண்டு அவங்களுடைய ஏவுகணை தளத்தை, அதாவது இதன் முழு நோக்கம் ஈரானின் ஏவுகணை தளத்தை குறிவைத்து அழிப்பது. பார்க்கலாம் யார் இதிலே முந்தி ஓட போகுது குதிரை என்று. நெதன்யாகு அமெரிக்காவை ஈரானுடனான மற்றொரு போரில் இஸ்ரேலுடன் சேர தூண்டுகிறார். இந்த முறை ஏவுகணைகளை மையமாக கொண்டு அணுசக்தி பிரச்சனையை தீர்க்கும் யோசனையை ட்ரம்ப் ஏற்காததால் அவர் அதை சரி செய்ததாக கூறியதால் அவர் திட்டத்தை அழித்து விட்டார். ஈரானுடனான மோதலை முடிவில்லாத என்றென்றும் போராக மாற்ற இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து இலக்குகளை மாற்றுவார்கள் என்றும் அறிவிக்கப்படாத அணு ஆயுத கிடங்கை கொண்டிருப்பதாக பரவலாக நம்பப்படும் இஸ்ரேலை போல் அல்லாமல் ஈரான் எப்போதும் தனது அணுசக்தி திட்டம் அமைதியானது என்று பராமரித்து வருகிறது.
இஸ்ரேலின் ஆதரவாளர்கள் ஏவுகணைகளில் கவனம் செலுத்துகின்றனர். இருப்பினும் இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் ஈரானிய ஏவுகணை திட்டம் குறித்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. தெஹ்ரான் மீண்டும் வருவதாகவும் அதன் உற்பத்தி திறனை அதிகரிப்பதாகவும் எச்சரித்துள்ளார்கள் பாதுகாப்பு அதிகாரிகள். இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களில் பெரும்பகுதியை அளிப்பதில் வெற்றி பெற்றாலும் ஈரானுக்கு முன்னர் இருந்த 3000 ஏவுகணைகளில் சுமார் 1500 ஏவுகணைகள் எஞ்சியுள்ளன என்றும் இஸ்ரேல் மதிப்பிடுகிறது என்று அமெரிக்க இஸ்ரேல் பொது விவகார குழு ஐபேக் இந்த மாதம் ஆய்வாளருக்கு அனுப்பிய மெஞ்ஞானஞ்சலில் தெரிவித்துள்ளார். ஒரு இமெயில் வந்திருக்காம். அவங்ககிட்ட இருந்தது அன்னளவாக 3000 1500 போனா இன்னும் 1500 அதை அழிக்கணும் குறி. இப்ப நாம ஏற்கனவே பல இடங்கள் சொல்லிக்கிறோம், சர்வதேச போர் என்பது ஏவுகணை மூலமான போராட்டம் அதிகமாக இருக்க போகிறது. கண்டம் விட்டு கண்டமாகும் ஏவுகணைகள் மிக அதிகமாக யூஸ் பண்ண போறாங்க. அப்ப ஈரான் இந்த ஏவுகணைகள் நம்ம அழிச்சிட்டா ஈரானை லேசா தாக்கலாம் என்றுதான் இவங்கட குறி. பார்ப்போம். ட்ரம்பிற்கு நெருக்கமான ஈரான் பருந்து செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் இந்த மாதம் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்து ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகளின் ஆபத்துக்கள் குறித்து பேச்சு புள்ளிகளை மீண்டும் கூறினார். ஈரான் அவற்றை மிக அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்து வருகிறது என்றும் எச்சரித்தார். இதுதான் உண்மை. ஆக ஈரான் தொடர்ச்சியாக அதன் ஏவுகணை உற்பத்தியை செய்து வருகிறது. இது மிக இரகசியமாக 3 நாடுகளின் உளவு அமைப்புகளால் பெறப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். ஒன்று அவருக்கு அவங்களோட மொசாட்ல இருக்கிறாங்க, இவங்களோட அமெரிக்காவோட உளவு சாதனம் எடுக்கிறாங்க, இந்தியாவும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விடயங்கள்ல நிச்சயமாக இந்தியாவும் சேர்ந்து கொள்வது. அவங்களோட மொசாட் அங்க தளம் இருக்குத்தானே, அவங்க தான் மிக கூடுதலான உளவு தகவலை பெறாங்களாம் ஈரானுக்கு உள்ள இருந்து. அப்ப அமெரிக்காவுக்கும் கொடுக்கலாம், இஸ்ரேலும் கொடுக்கலாம். ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஏனெனில் அவை இரும்பு டோமை மூழ்கடிக்க கூடும். அந்த வந்துட்டாங்க, பயம் வந்துட்டு இல்ல என்றும் அவர் ஜெருசலமே போஸ்டிடம் கூறினார். இது இஸ்ரேலுக்குள்ள இருந்து வந்த செய்தியான இது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை குறிப்பிட்டு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் ஏவுகணை திறனை எடுத்துரைத்து நெதன்யாவின் அரசாங்கம் பிராந்தியத்தில் எந்த அச்சுறுத்தல்களையும் பொறுத்துக் கொள்ளாது என்று கூறியுள்ளார். என்ன சொல்றாரு? ஈரான் கண்டம் விட்டு கண்டமாய் ஏவுகணைகள் பற்றி நாங்க மிக அச்சம் கொண்டு இருக்கின்றோம். அதுக்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அடிப்போம் அடி. பாதுகாப்பு அமைப்பு முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் இயற்கையாகவே அதற்கு மேல் என்னால் விளக்க முடியாது என்றும் இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார். அதன் இறுதி இலக்கு ஈரானின் அரசாங்கத்தை மாற்றுவது அல்லது நாட்டை பலவீனப்படுத்தி அர்த்தமுள்ள இராணுவ திறன்கள் இல்லாமல் வைத்திருக்க அவ்வப்போது தாக்குதல் நடத்துவதாக கருதப்படுகிறது. அப்ப இப்ப இவங்களோட நோக்கம் என்ன? ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அது அங்க ஒரு இருக்கிற பெரியவர் சுப்ரன் லீடர் அலி கோமேனி, அவரை மாத்தினா எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அது அங்க முடியாத காரியம். பார்ப்போம். இன்னும் இது குறித்தான ஒரு பார்ட் 2 இருக்கின்றது. அதிகமான புள்ளி விவரங்கள் அடங்கிய செய்திகளாக மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.